ஒரு கஷ்டமான உண்மை என்னன்னா, காலம் வேகமா போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க எதை செய்யாம விடுறீங்களோ அதுக்கப்புறம் ரொம்பவே வருத்தப்படுவீங்க. நீங்க தோக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, தயங்கி நிக்கிறது தான் நிஜமான வலி. ஒரே இடத்துல அப்படியே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சில விஷயங்கள் உங்க வழிக்கு ஒரு வெளிச்சத்தை போடும். 1. உங்களை காப்பாத்த யாரும் வரப்போறதில்லை. உங்களுக்கு உதவிக்கு யாருனா வருவாங்கன்னு காத்திட்டு இருக்கீங்க தானே? வேற யாருனா வந்து உதவுனா ஆரம்பிப்பேன், சரியான ஆதரவு கிடைச்சா செய்வேன், இங்கேயே நிப்பாட்டுங்க. இந்த எண்ணமே உங்களை கட்டி போட்டுரும். யாருமே உங்களை காப்பாற்ற வரமாட்டாங்க. உங்க குடும்பம் இல்ல, நண்பர்கள் இல்ல, வழிகாட்டி இல்ல, எந்த மந்திரமும் நடக்க போறதில்ல. உங்க வாழ்க்கைய உங்களால மட்டும்தான் மாத்த முடியும்னு நீங்க புரிஞ்சுக்கிறப்பதான் உங்க வாழ்க்கை நிஜமாவே ஆரம்பிக்குது. உங்களோட சக்தியை பயன்படுத்த ஆரம்பிங்க. இது உங்க கதை. இதை வேற யாரும் எழுதிக்கிட்டு இருக்கிறது இல்லை. 2. சும்மா யோசிச்சுட்டே இருந்தா ஒரு தெளிவும் கிடைக்காது. எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல, இல்ல நான் இன்னும் எதையோ ஒழுங்குபடுத்திட்டே இருக்கேன், இப்படி நீங்க சொல்லலாம். இது நாம எல்லாருக்கும் வர்ற எண்ணம் தான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நிஜமான தெளிவு செயல்பட்டாதான் வரும். வெறுமனே யோசிக்கிறதுனால இல்ல. ஒரு காரியத்தை செய்ய முயற்சி பண்றது, தடுமாறி விழறது, அப்புறம் அதை சரி பண்ணி முன்னேறது, இதுதான் வழி. உங்க முதல் படி கொஞ்சம் தடுமாற்றமா, ஏன் சில நேரம் சங்கடமா கூட இருக்கலாம். ஆனா அந்த முதல் அடியை நீங்க தைரியமா எடுத்து வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடியும் தெளிவாயிரும். நான் முழுசா தயாரானதும் ஆரம்பிப்பேன்னு காத்திட்டே இருக்காதீங்க. நீங்க செய்யவே எல்லாத்தையும் கத்துக்குவீங்க. 3. ஊக்கமெல்லாம் சும்மா, ஒழுக்கம்தான் வெற்றிக்கு வழி. உற்சாகம் வரட்டும்னு எல்லாம் நினைக்காதீங்க, அது நம்பிக்கைக்கு உரியது இல்ல. எல்லாருக்கும் அந்த துள்ளல் வேணும்னு தோணும், ஆனா அதெல்லாம் அப்பப்ப வந்து போகும் உணர்வு தான். என்னைக்குமே உள்ளுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டோட உறுதியா இருக்கிறது தான் நிஜமான வெற்றிக்கு வழி. ஜெயிச்சவங்க எல்லாருமே எப்பவும் துள்ளிக்கிட்டு இருக்கிறவங்க கிடையாது. அவங்க ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய கடமையா செய்வாங்க, அவ்வளவுதான். அவங்க சரியான நேரத்துக்காகலாம் காத்திருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் செய்வாங்க. நீங்க செய்யற வேலையை உங்க வாழ்க்கையில ஒரு பழக்கமா, உங்க அடையாளமா ஆக்குங்க. கஷ்டமா இருந்தாலும் சரி, முக்கியமா ரொம்ப வலிக்கும் போதும் சரி, அதை விடாம செய்யணும். உங்க சுத்தி இருக்கிற உலகம் உங்களை தெரியாமையே மாத்திட்டு இருக்கு. உங்க முடிவை நீங்க சுதந்திரமா எடுக்கிறதா நினைக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் நிப்பாட்டி பாருங்க. உங்க கூட சேரும் நண்பர்கள், நீங்க பாக்குற படங்கள், நீங்க இருக்கிற ரூம் எல்லாமே உங்களை மாத்திட்டு இருக்கு. உங்களை பத்தி கவலைப்படாதவங்க கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமே உங்க கனவுகளை மறந்துடுவீங்க. ஆன்லைன்ல சும்மா வெட்டிப்ப பொருட்களை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எங்க போறோம்னு வழி தவறிடுவீங்க. உங்க சுத்தி என்ன இருக்குன்னு நல்லா கவனிங்க, அதை சரி பண்ணி நல்லதா ஆக்குங்க. இல்லனா அந்த சூழலை விட்டு வெளியே வந்துடுங்க. 5. நிறைய பேர் கவலைப்படவே மாட்டாங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, நிறைய பேர் உங்களை பத்தி அதிகமா கவலைப்பட மாட்டாங்க. அவங்க அவங்களோட பிரச்சனையிலேயே மூழ்கி இருப்பாங்க. சும்மா நீங்களா கற்பனை பண்ற ஒரு பயத்துக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கைய வாழாம ஏன் தடுக்கணும்? ஒரு நாளும் உங்களை ஊக்கப்படுத்தாதவங்க கிட்ட இருந்து பாராட்டை எதிர்பார்க்காதீங்க. 6. இந்த சோசியல் மீடியாவெல்லாம் உங்க மனசை கலக்குது. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்கிரீன் எல்லாம் உங்க மனசை நிம்மதியா இருக்க விடாம பண்ணுது. ஆன்லைன்ல மற்றவங்க வாழ்க்கையை பார்க்கறது உங்க தன்னம்பிக்கையை குறைக்கலாம். அவங்களுடைய சூப்பர் வாழ்க்கையை பார்த்துட்டு உங்களோட கஷ்டமான தினமும் வாழும் வாழ்க்கையோட அதை ஒப்பிட்டு பார்ப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பின்னாடிலாம் இல்ல, வாழ்க்கை பத்தி சும்மா காமிக்கிற பொய் படங்களால நீங்க ஏமாத்தப்படுறீங்க, அவ்வளவுதான். 7. தவற விட்ட சான்ஸுக்காக வருத்தப்படுவீங்க. நிஜமா நம்மளை பின்னாடி உறுத்துறது என்னன்னா, நாம எதையாவது கோட்டை விட்டது கிடையாது, பயந்து போய் எடுக்காம விட்ட பெரிய பெரிய வாய்ப்புகள் தான். சொல்லணும்னு நினைச்சு சொல்லாம விட்ட அன்பான வார்த்தைகள், முயற்சி பண்ணாம விட்டு போன கனவுகள். உங்க கண்ணை மூடிக்கோங்க. 80 வயசுல உங்களை நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த வயசான அனுபவசாலி நீங்க இன்னைக்கு என்னென்ன செய்திருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. 8. பெரிய மாற்றங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ஆரம்பிக்குது. ஒரு புது வாழ்க்கை வேணும்னா ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்காக காத்திட்டு இருக்காதீங்க. உங்க தினசரி வழக்கத்துல இருந்தே ஆரம்பிங்க. ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க, ஒரு 10 பக்கம் படிங்க, ஒரு பாராகிராஃப் எழுதுங்க, ஒரு சின்ன வாக்கிங் போங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவுகள் திரும்ப திரும்ப செய்யும் போது அதுதான் உங்களோட உண்மையான வெற்றி ஆயுதம். சின்ன முயற்சிகளை எல்லாம் ஒண்ணுமில்லைன்னு சும்மா நினைச்சிடாதீங்க, நீங்க அதை தொடர்ச்சியா பண்ணுங்க. 9. ஓய்வு எடுக்கிறது சோம்பேறித்தனம் இல்ல, அதுதான் உங்களை முன்னே கொண்டு போகும் சக்தி. உங்க உடம்புக்கு ஓய்வு கொடுக்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது. உங்க பெட்ரோல் டேங்க் காலியா இருந்துச்சுன்னா நீங்க எப்படி தொடர்ந்து ஓட்ட முடியும்? ஓய்வு எடுக்கிறதுக்கு நீங்களாம் சம்பாதிக்க தேவையில்லை, அதுக்கான மரியாதையை நீங்க கொடுக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைன்னு எப்பவும் இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ரொம்ப டயர்ட் ஆகி இது நாள் வரைக்கும் நீங்க போராடினதெல்லாம் சும்மா போயிடும். முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓய்வுன்றது முன்னேற்ற பாதையோட ஒரு பகுதி. அது வேலையை நிறுத்துறது இல்ல, தொடர்ந்து உங்களால வேலை செய்ய முடியும்னு உறுதிப்படுத்துறது தான். 10. தூக்கம்ங்கிறது ஒரு கருவி, அது ஒன்றும் பரிசு இல்லை. தூக்கத்தை
வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற பரிசு மாதிரி பார்க்காதீங்க. அது ஒன்றும் போனஸ் கிடையாது. இதை வேற விதமா யோசிங்க. தூக்கம்னா நாளைக்கு நீங்க ஜெயிக்கிறதற்கு ஒரு கருவி மாதிரி. சிறந்த விளையாட்டு வீரர்களாம் தங்களுடைய ஓய்வு தான் வெற்றிக்கு முக்கியம்னு புரிஞ்சுக்குவாங்க. நீங்களும் அப்படியே புரிஞ்சுக்கணும். தூக்கம்ன்றது நீங்க ஜெயிச்ச அப்புறம் வர்றது கிடையாது. அதுதான் ஜெயிக்கிறதுக்கே உதவி பண்ணும். 11 வேண்டாம்னு சொல்ல கத்துக்கோங்க. காரணம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களை முதல்ல கவனிக்கிறதுக்கு எந்த காரணமும் சொல்ல வேண்டியதில்லை. உங்களோட சக்தியை புடுங்கிக்கிற எதுக்குமே வேண்டாம்னு சொல்ல கற்றுக்கோங்க. உங்களை அசிங்கப்படுத்தவோ மனசு கஷ்டப்படுத்தவோ முயற்சி பண்ணுற யார்கிட்டையும் தயங்காமல் வேணாம்னு சொல்லுங்க. எப்பவும் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்த உங்கள் பழைய எண்ணத்துக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. உங்கள் நிம்மதியும் மன அமைதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு ஆசை கிடையாது. அதை நீங்கள் கட்டாயமாக பாதுகாக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கே எல்லாத்தையும் சரி செய்யணும்னு அவசியம் இல்லை. அது ரொம்ப அதிகம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை மாற்ற நீங்கள் முடிவெடுக்கலாம். ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். அடுத்தவங்க இதை தாண்டி வரக்கூடாதுன்னு ஒரு கோடு போடலாம். நீங்கள் பயந்து தள்ளி போட்ட ஒரு பெரிய அடி 5 வருஷம் கழித்து நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பீங்கன்னு ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. அவங்க திரும்பி பார்க்குறப்போ நன்றி சொல்லுவாங்களா இல்லை ரொம்பவும் வருத்தப்படுவாங்களா? அந்த எதிர்காலம், அந்த முடிவுகள் எல்லாமே இங்கே தான், இந்த நிமிஷம்தான் ஆரம்பிக்குது.